மக்களை நான் உங்கள் மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அப்பா மகன் ப்ராப்ளம். யாருன்னு பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி. அதாவது கட்சி அன்புமணிக்கு தான் சொந்தம். அக்டோபர் 10 ஆகஸ்ட் 10 வரையும் 2026 இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. அது அன்புமணிக்கு தான் சொந்தம் அப்படின்றது கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வந்துருச்சு. ஆனா அந்த தீர்ப்புல அன்புமணின்னு மென்ஷன் பண்ணல, எதுவும் மென்ஷன் பண்ணல. அந்த அட்ரஸ் மாறி வந்துருச்சு. அது எங்களுக்கு வந்தது, உங்களுக்கு போயிருச்சு அப்படின்ற ஒரு பிரச்சனை பயங்கரமா போயிட்டு இருக்கு. என்னையா உங்களுக்கு பிரச்சனை? அட்ரஸ் பிரச்சனைன்றீங்க. அவருடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் அவர் அப்படிதான் சொல்றாரு. அதுக்கு இவரோட லாயர் விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனா இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள என்னதான் பிரச்சனைன்றது தெரியல. அப்பா மகன்களுக்கு இடையில. ஒரே ஒரு விஷயம் தான், பதவி ஆசை இன்னுமா இருக்கு. அதான் அப்பா மகன்களுக்குள்ள போட்டி. ஏடிஎம்கேனாலும் எடுத்துக்கிட்டீங்கனாலும் கூட அது பூரா வெளியாட்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கு, சண்டை போடலாங்களாம். இது அப்பா மகனுக்குள்ள யாராவது ஒரு ஆள் விட்டு போங்களையா. அந்த அந்த இன மக்கள், அந்த வன்னியர் இன மக்களாவது சந்தோஷமா இருப்பாங்க. யாருக்கு ஓட்டு போடுறதுன்றதே தெரியலையே. அம்புமணிக்கு போடுறதா, ராமதாஸுக்கு போடுறதா? இப்ப ராமதாஸுக்கு கட்சி இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இவரு தான் தலைவருன்ட்டீங்க. அவரை தூக்கி விட்டுருவீங்களா வேலையை விட்டு? இல்ல 2வது கௌரவ தலைவர் ஜி.கே. மணி இருக்காப்லையே, அவரு நிலைமை என்ன? இல்ல ராமதாஸ்க்கு பின்னாடி இப்ப கொஞ்சம் பேர் போயிருக்காங்க இல்லையா? அவங்களோட நிலைமையெல்லாம் என்னய்யா? இந்த அன்புமணின்றவரு கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்கய்யா. கட்சிக்குள்ள இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நீங்க ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பிரச்சனையை கொஞ்சம் பேசுங்களேன் ஐயா.